ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ் ரிலேட்டடான ஒரு அனிமி பார்க்க போகிறோம். அதான் ஃபஸ்ட் டைம் அனிமி போடுறது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த அனிமியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் பூம்ஸ் வித் த டிஸ்னி. இந்த அனிமி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அனிமி போகிறனால சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. இது வெறும் கேர்ள்ஸ் மட்டும் படிக்கிற ஸ்கூலு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம இந்த பக்கத்துலேயே பாய்ஸ் மட்டும் நான் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இப்போ பார்த்திங்கன்னா சிட்டியை காமிக்கிறாங்க. அங்கே ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை சில பேர் புள்ளி பண்ணுறனால அப்போ வந்து எங்கடா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆரஞ்சு கலர் மண்டை கேட்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து டேய் என்னடா அவங்களுக்கு பிரச்சனை, ஒடுங்குமரியாக ஓடிடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் குடுன்னு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறேன், டேய் என்னடா பிரச்சனை, எதுக்குடா அப்படி பண்ணிட்டுருக்காங்க, டே அவங்க மிரட்டிட்டு போயிட்டுருக்காங்கடா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கேட்குறேன், டே நேற்று நைட்டு என்னடா பிரச்சனை பண்ணி வச்ச? அது ஒன்றும் இல்லை, லவர்ஸ்குள்ள என்னமோ பிரச்சனை, அதான் ஹெல்ப் பண்ணலாம்னு போனேன். அப்படியே என்னை பார்த்து பயந்துட்டான். உன்னைய பார்த்து யாராக இருந்தாலும் பயப்பட தாண்டா செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து 2 கேர்ள்ஸ் வராங்க. இவங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே போகிறாங்க. அப்படியே கச்சீஃப் கீழே வந்தோடனே என் ஃப்ரெண்டு வந்து எடுத்து கொடுக்குறான். இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்றும் அந்த கச்சீஃபே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள்ஸ் 2 பேர் கிளம்பிட்டாங்க. இப்போ தான் அந்த ஸ்கூலை பற்றியே சொல்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப ப்ரைடு உள்ள ஸ்கூலு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்காங்க கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வாடா வெளில போகும்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்படியே ஹீரோட பேக்கரி காமிக்கும் போது ஒரு சின்ன பேக்கரி ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க ஃபேமிலி தான் அந்த பேக்கரி ஷாப் வச்சுக்கிறனால அவன் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அவங்க அம்மா வந்து சரி நீ பார்த்துக்கோ, ஒரு கஸ்டமர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பா. ஹீரோ நினைப்பான், என்னடா அந்த பொண்ணு இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்னோடனே விற்கிறோம். அதனால ஹீரோ வந்து போய் தண்ணி எடுத்து கொடுப்பான். என்னது ஒரு பொண்ணால் இவ்வளோ சாப்பிட முடியுமா அப்படின்னு நினைக்கும் போதே அந்த பொண்ணு வந்து கொடையை எடுத்துகிட்டு கிளம்பிருச்சு. ஹீரோ நினைக்கிறேன் அந்த பொண்ணு என்னை பார்த்து பயந்தோடிடுச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மூஞ்சி என்ன இவ்வளோ தடராவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே இல்லை எப்படினாலும் அந்த பொண்ணு நம்ம கடைக்கு சாப்பிட வருவா, நான் வர வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ நினச்சிட்டு இருக்கான், ஏன்டா அந்த பொண்ணு நம்மளை இப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே அவனுக்கு சங்கட்டமாக தோணுச்சான். ஹீரோ அதை நினச்சிக்கிட்டே அவன் ஃப்ரெண்ட்ஸோட யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். அப்படியே அவன் வீட்டுக்கு வந்தோடனே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோட அக்கா திடீர்னு வந்துட்டு கீழே ஒரு பொண்ணு உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க. என்னாச்சு என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சரி உங்களுக்கு நான் கேக் வாங்கி தரேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. ஆமாம் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிட்டு இருக்கும் போதே அவளுக்கு வந்து எச்சி ஊறுது கேட்க பார்த்த உடனே ஹீரோ வந்து நீ சாப்பிட்றன்னா சாப்பிடு கேட்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்டு கொடுக்குறான். கேக்கெல்லாம் சாப்பிட்டு அவள் க்யூட்டாக ரியாக்ஷனல் கொடுத்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக எனக்கு நிறையா கேக் சாப்பிட்றதுனா பிடிக்கும், அதனால தான் நான் அப்படி சாப்பிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா. அன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது நிறையா கஸ்டமர் இல்லாதனால அதனால தான் நான் நிறையா கேக் சாப்பிட்டேன். சரி நீங்கள் பார்த்துட்டீங்க, பை த வே உங்கள் பேர் என்னன்னு சொல்லி ஹீரோனி கேட்டு நம்ம ஹீரோவும் என் பேர் ரெண்டாரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆக்சுவலி அன்றைக்கி உங்களை பார்த்தோன்னே பயந்தெல்லாம் போல், எனக்கு ஆக்சுவலாக யாராவது என்னை சாப்பிடும் போது பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், அதனால தான். அப்போ இந்த பொண்ணு என்னை பார்த்து பயந்து ஓடலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரி என்னை பார்த்து பயப்படலை அப்படின்னு சொல்லுறது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுட்டு இருக்கான். ஸ்டேஷன் வரைக்கும் வேணா உன் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். இல்லை பரவாயில்ல நீ கேட்டதே போதும் பட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைமும் சாப்பிட வருவேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்குறாங்க. அதுவும் அவங்கள பார்த்துனா பயந்தெல்லாம் போல். போகும்போது எவனோ 2 பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் இந்த மாதிரி விசிட் நினச்சி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். பிகாஸ் யாருமே இந்த மாதிரி இவனை சொன்னதே கிடையாது. எல்லோரும் ஹீரோவை பார்த்து பயப்பட தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு பொண்ணு பயப்படாமல் இருக்குன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோட அக்கா திடீர்னு வந்து அந்த பொண்ணு கேட்க மாட்டா போய் கொடுத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த ரவுண்டி பசங்க 2 பேர் ஹீரோயினியை நம்ம ஹீரோவும் போயிட்டு ரொம்ப தூரம்லாம் போயிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ரவுடி பசங்க நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறான் நம்ம ஹீரோ. இந்த ஹீரோ பையன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன், அவன் கூட போய் பேசிக்கிட்டு இருக்க, நீ எங்கே கூட வா ஜாலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரவுடி பையன் சொல்கிறான். அதை பற்றி நீங்கள் சொல்லாதீங்க, அவன் எந்த அளவுக்கு நல்லவன்னு அவன் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். அவன் ரொம்ப நல்லவன், இதை பற்றி நீங்கள் பேசுகிறதுன்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே தான் அவன் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ காப்பாற்றிட்டான். அவன் மண்டையிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ திரும்பி பார்த்ததுக்கே அவங்க 2 பேர் அள்ளு விட்டு ஓடிட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு ரத்தம் வரதை பார்த்த உடனே ஹீரோயின் வந்து தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க.
எல்லாம் என்னால் தானேன்னு. எனக்கு வேறு ஹைட்டு வேறு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஹீரோனி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னால் தானே இந்த பிரச்சனை, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னால் தானே அவங்க உங்களை பிரச்சனை பண்ணாங்க, நல்லா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே, இப்படிலாம் கிடையாது, நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்னு ஹீரோக்கு அப்போ தான் தோணுது. நம்ம ஹீரோவோட பார்வையே கொஞ்சம் முறைக்கிற மாதிரி இருக்கிறனால யாரும் அவங்க கூட ஃப்ரெண்டாக மாட்டாங்க. அந்த பொண்ணு இப்படி பேசுனால ஹீரோக்கும் கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. வெளியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்களா, சரி ஓகே இதுக்கு மேலே நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ரொம்ப அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோனி, இல்லை பரவாயில்ல நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லேன். ரெண்டாரும் அப்படின்னு சொல்லி ஹீரோனி கூப்பிட்டு இன்னொரு தாட்டி நம்ம இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு காலையில் 7:10க்கு வெள்ளனா வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்கூலில் உட்காந்துருக்கான். உட்காந்து நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் யோசித்து பார்த்துட்ருக்கான். அப்படியே அந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் பார்க்கும்போது அந்த ஸ்கர்ட்டர் மட்டும் ஆடி நம்ம ஹீரோயினி வந்து பார்க்குறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே வெக்கப்பட்டு மறைஞ்சிக்கிறான். எதிர்பார்க்கவே இல்லை அவள் திடீர்னு இந்த ஸ்கர்ட்டனை திறப்பான்னு. அதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு இன்னும் நல்லாயிருக்கும். அப்படின்னா தான் நீங்கள் லைக் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் டான்னு வந்துடும். நெக்ஸ்ட் இந்த எபிசோடு போடலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். சரி கைஸ், இந்த நம்ம எக்ஸ்பிளைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், போக போக கரெக்டாகிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஓகேவா கைஸ்? மொத்தம் இது வந்து ஆன்கோயிங் அனிமினால் வாரத்துக்கு ஒரு எபிசோடு தான் வரும். கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். வாரத்துக்கு ஒரு எபிசோடு. இந்த வாரம் வாரம் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டுருந்தோம். ஏன்னா இந்த அனிமி வந்து இப்போ வந்து 3 எபிசோடு ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 3 எபிசோடும் நாளைக்கு இல்லைன்னா நாளை கழித்து போட முயற்சி பண்ணுறேன். இந்த அனிமி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, நாங்கள் பார்க்குறோம் போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் போட்டுறேன். நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிஞ்சுன்னா பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் வளருவேன் அப்பப்போ, எல்லாம் கண்டுக்காதீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் எபிசோடு 1ன்றனால நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். சரி பாய், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.